இங்க ஒரு எக்ஸாம் ஹால்ல ஒரு பையன் ரப்பர்ல எழுதிட்டு வந்து பிட் அடிக்கிறான். அப்புறம் இன்னொருத்தன் தன்னோட முடியில பேப்பரை ஒட்டி அதுல எழுதிட்டு வந்து அதை பார்த்து காப்பி அடிக்கிறான். அப்புறம் இன்னொரு பொண்ணு தன்னோட கம்மலை கழட்டி அவளோட விரல்ல இருக்கிற நெயில் பாலிஷ பாக்குறான். பார்த்தா அதுல அவ பிட் எழுதிட்டு வந்திருக்கான். அப்புறம் இன்னொரு பையன் கண் வலின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணுல மட்டும் மாஸ்க் போட்டிருக்கான். அந்த மாஸ்க்லயே பிட் எழுதிட்டு வந்து அதை பார்த்து காப்பி அடிக்கிறான். அப்புறம் ஒருத்தன் திடீர்னு எக்ஸாம் ஹால்ல சட்டையெல்லாம் கழட்டிட்டு பாடி பில்டிங் போஸ்ட்ல நிக்கிறான். என்னன்னு பார்த்தா அவன் உடம்பு ஃபுல்லா பிட் எழுதி வச்சிருக்கான். அதை பார்த்து மத்த எல்லா பசங்களுமே காப்பி அடிச்சிடறாங்க. ஆனா இது எதையுமே எக்ஸாம் ஹால்ல இருக்க சார் பார்க்கவே இல்லை. அவர் கீழே ஏதாவது பிட் இருக்குமான்னு கீழே பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் எக்ஸாம் எல்லாம் முடிச்சு பசங்களோட மார்க்கை பார்த்தா எல்லாம் 100க்கு 100 வாங்கியிருக்காங்க. இதனால பிரின்சிபலுக்கு டவுட் வந்து அடுத்த எக்ஸாம்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா கவனிக்க சொல்றாரு. அதனால எந்த பசங்களாலையும் பிட் அடிக்கவே முடியல. கடைசியில பார்த்தா பக்கத்து பில்டிங்ல இருந்து ஒருத்தன் லேசர் லைட் மாதிரி ஒரு ப்ரொஜெக்டரை வச்சு இவங்க போர்டுல அடிக்கிறான். அதை பார்த்து எல்லா பசங்களுமே எழுதிடுறாங்க. ஆனா அதையுமே சாரால கண்டுபிடிக்கவே முடியல. இந்த மாதிரி பிட் அடிச்ச அனுபவம் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.